நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்ல. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, எங்களுக்கு என்ன சாமி சனியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் சனி எங்களுக்கு 11ஆம் பாவத்தில் தானே இருக்கார், சனிக்கு 3, 7, 10 தானே பார்வை. ஆமாம் சார், சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி பகவான் இருக்கும் இடத்தை சிறப்பாகவும் பார்க்கும் இடத்தை பாழாக்கவும் செய்வார் என்பது பழமொழி. அதுதான் ஜோதிட வாக்கு. அப்போ 3 ராசியை சனி பகவான் பார்க்குற அந்த 3 ராசிக்காரங்களும் கதறாங்க, கத்தி கதறாங்க. அந்த 3 ராசி என்பர்கள் கத்துவது என் காதுக்கு கேட்கிறது. சாமி என்னால் முடியல, சாமி என்னால் முடியல, குருநாதா எப்படியாக திரும்பி பாருங்க அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம், பெரிய தொழில் செய்ய 100 கோடி 200 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மாதத்துக்கு 800 கோடி 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வருஷத்துக்கு, அவங்கெல்லாம் கூட சாமின்னு கூப்பிட்றது காதில் விழுது. யார் யார்? ரிஷபம், கன்னி, தனுசு. ரிஷபம், கன்னி, தனுசு செட்டில் ஆனவங்க, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆனவங்க, ஒரு ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஹைஃபையாக இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் இப்போது டேமேஜ் ஆகிறாங்க. தோல்வியையே சந்திக்காதவர்கள், அப்படி கூட சொல்லலாம். தோல்வியையே சந்திக்காதவர்கள். நம்ம கூட இருந்தவர்களும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எதுவும் தள்ளி போய்கிட்டு இருந்தது. அழகாக எப்போ நம்மளை இருக்கும் இடத்தையே அவங்க அவதூறாக நினச்சாங்களோ அப்போவே அவங்க சனி பகவான் வேலை செஞ்சு ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் ரிஷபராசி என்பர்களே, 3வது பார்வையாக சனி பகவான் உங்களை பார்க்கிறார். எல்லா இடத்திலும் எச்சரிக்கை தேவை. கடன் வளர்ச்சி அடைவதற்கான காலம். கடன் வளர்ச்சி அடைஞ்சிடும். பிஸ்னஸ் வளர்ச்சி அடைஞ்சால் பரவாயில்ல, லாபம் டெவலப் ஆனால் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப் ஆனால் பரவாயில்ல, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. இங்கே எது இன்க்ரீஸ் ஆகுது? லோன் இன்க்ரீஸ் ஆகுது. கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம், கவனம் தேவை. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சரி, கடன் அதிகரிக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க சாமி, ரைட்டு, ஓகே. ஆனால் இது நல்லதா? நல்லது கிடையாது. இப்போ ரிஷபராசி அன்பர்களை காப்பாற்றி ஆக வேண்டும். அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதேனும் ஒரு சொத்தை விற்பது சிறப்பு. ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் என்பதுதான் இதற்கு தீர்வு. இதுதாங்க சனி பகவான் சொல்கிறாரு. இதுதாங்க ரகசியம். இதுதான் ஜோதிட ரகசியம். ஜோதிடத்தை இப்படித்தான் பார்க்கணும். சும்மா குரு 5ல் இருக்காரு, ராகு 6ல் இருக்கிறான்னு பேசி பிரயோஜனம் இல்லை. சனி எதை சொல்ல வராருங்கிறத தெரிஞ்சு அவர் அப்பா என்ன சொல்ல வராதோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ ரிஷபராசி என்பர்களே, கடன் சுமைகள் அதிகமாக இருக்கா? கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா? இல்லை வாழ்க்கை பிரச்சனைகள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பரிகாரங்கள் சொல்கிறேன். அதுக்காகத்தான் சொன்னேன், உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்கு சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. மார்ச் 6ஆம் தேதி நடக்குது. எளிமையான கட்டணம். உங்கள் குடும்ப பெயர்கள் எல்லார் பேரையும் சொல்லி சங்கல்பத்தில் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி
அப்போ ரிஷப ராசிக்கு இந்த கஷ்டங்கள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம்னாக்கா, ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு சொத்தை விற்றுருங்க. ஒன்றை இழந்தால் ஒரு நிம்மதியை பெற முடியும். ஆனால் இந்த சொத்தை விற்றா கூட இந்த கடனை ஃபுல்லாக அடைக்க முடியாது சாமி, 50% தான் அடைக்க முடியும். நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க. மீதி 50%, இதை நீங்கள் 50% ஒரு சொத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கீழே இறங்கி வந்து சர்வீஸ் பண்ண வந்துடுவார். அவன் விட்டு கொடுத்துட்டான்டா, அவன் பாடுறா கீழே இறங்கி காலை ஊழ்ந்துட்டான்டா, அவனை நம்ம காப்பாற்றணும், ரிஷபராசின்னு அவன் காப்பாற்றணும் அப்படின்னு சனி பகவான் கீழே இறங்கி வந்துடுவார். உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் ரிஷபராசி அன்பர்களே, இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகம் இருக்குமே, ஆனால் அந்த அசட்டுகள் எதுன்னு இருக்குமே, சொத்து பத்துக்கள் அதை கொஞ்சம் ஒன்றை மிஸ் பண்ணிங்க, ஒரு சேல்ஸ் பண்ணி கடனை அடைச்சிங்கனாக்கா கிடுகிடுன்னு உங்கள் கடன் சுமைகள்லாம் குறைஞ்சிரும். அந்த இடமே விற்க மாட்டேங்குது, அப்படி தான் சிக்கல் வந்து அமையும். நான் அதுக்கு தான் சாமியை முயற்சி பண்ணுறேன், அதுக்கு தான் எனக்கு வந்து அமைய மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போது ரிஷப ராசி அன்பர்களே, 3வது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். கவனம் தேவை. மெயினாக மனக்குழப்பம், எக்கச்சக்கமான மனக்குழப்பங்கள் இருக்கும். கண்ணாமனாலும் படுத்தா தூக்கம் வராது, நிம்மதியாக தூங்க முடியாது. காத்தாலே எழுந்தால் தூக்கம் வரும், ராத்திரி பூரா முடிச்சுட்டு இருப்பீங்க, பரண்டு படிப்பீங்க, தூக்கம் வராது. காத்தாலே எழுந்தால் தூக்கமாக வரும். எல்லாமே மாறி போயிருக்கும். காலங்கள், கால சூழ்நிலைகள், பருவங்கள் எல்லாம் மாறி போயிருக்கும். அந்த அளவுக்கு டிப்ரெஷன். அது வந்து குடும்பத்திலையாக இருக்கலாம், உறவு முறைகளில் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், காதலர் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினாக பிஸ்னஸ்ஸு, ஜாப், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய நிம்மதியற்ற சூழ்நிலை, எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக எனிமிஸ். நான் நல்லது தான் சாமி நினைக்கிறேன், அவன் ஏனோ நம்மளை ஒரு எதிரியாகவே பார்க்குறான். இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்குது. மெயினாக பணங்காசு போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, பெரிய டேமேஜில் போய் மாட்டிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு 8 கோடி கடன் இருக்குது, 10 கோடி கடன் இருக்குது, 20 கோடி கடன் இருக்குது, எப்படி வளர்ந்ததுன்னே தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி தீர்வு, இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் ரிஷபராசி என்பர்களே, அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இதற்குரிய பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரகசியத்தை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நினைத்தது நடக்கும், நீங்கள் நினைச்சது ஜெயிக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது வந்து திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே. அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார்.
லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்கு தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.